மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் கூட வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினாலே ஆசீர்வதிக்கப்படுவதும் பயனடைவதும் எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிற காரியங்களினாலே உங்களை குறித்து அறிந்து கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் குடும்பமாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு நிறுவத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபெறுவாராக. நாம் இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். மட்டும் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதிசை மனமே இதம் துதிசை. கரமதில் ஏந்தி உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, துதிசை மனமே நிதம் துதிசை. ஏகிடும் வழியில் பாடுகள் பல இருந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல இருந்த போது, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, துதிசை மனமே நிதம் துதிசை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நாம் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து விட்டோமா? ஒருவேளை கற்று தேர்ந்தவர்கள் அவர்களை நாம் அணுகி கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்கள் சிறந்திருப்பார்கள், மற்ற விஷயத்திலே அவர்கள் குறைந்திருப்பார்கள். எல்லாவற்றையும் கற்ற எவரும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நிரப்பப்படும் போது, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தினாலே நிரப்பப்படும் போது நம்முடைய பேச்சு நன்றாகவே இருக்கும். இந்த நாளிலே பரத்துக்குரிய ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், இந்த உலக ஞானம், இதை எப்படி நாம் பிரித்தறிவது என்பதை குறித்து யாக்கோபு 3 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நம்ம பார்க்க போகிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் இந்த உலக ஞானத்திலிருந்து பிரித்தறியப்படுகிறது. இந்த உலகத்திற்குரிய ஞானம் நல்ல அறிவு ரீதியாக அநேக காரியங்களை அறிந்திருப்பது. ஆனால் வேதத்தின் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், அறிந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது. அதுதான் வேதத்தின் ஞானம், பரத்துக்குரிய ஞானம். இன்றைக்கு வேதத்தை அறிந்த, வேத சம்பவங்களை அறிந்த அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேத வசனங்கள், வசன வாக்குத்தத்தங்கள் இவைகளை அறிந்த அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வேத அறிவுள்ள கிறிஸ்தவர்களை விட வசனத்தை நடைமுறைப்படுத்துகிற ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள் தேவையாயிருக்கிறார்கள். அறிவுள்ளவர்களாய், வசனத்தை அறிந்த அறிவுள்ளவர்களாய் இருப்பது
சிறந்த காரியம்தான். ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையாக இல்லாத போது அவைகள் வீண். ஏனென்றால் கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள் அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்கிறவர்கள் தான் ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இந்த நாளிலே இருக்கிறீர்கள்? யாக்கோபு 3:13-18 வரை இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 13வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானி விவேகி என்று சொல்லும்போது அவன் தன்னுடைய நடக்கைகளினாலே அந்த ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமையிலே? சாந்தத்தோடே. இது குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த ஞானத்தை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். தாவீதின் குமாரன் சாலமோன் கர்த்தரிடத்திலே இதை கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி தரிசனத்திலே. அதை 1 ராஜாக்கள் 3:5 6 வாசிக்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றிய உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவனுக்கு தந்தீர். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். 7வது வசனத்தில், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஞானமுள்ள இருதயத்தை சாலமோன் கேட்கிறார். ஒருவேளை தேவனற்ற மனிதனுடைய இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இதே சாலமோன் சொல்லுகிறார். பிரசங்கி 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 16-17 நம்ம பார்க்கிறோம். இதோ நான் பெரியவனாய் இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். தேவன் சாலமோனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆராய முற்பட்டான். இந்த உலக ஞானத்திலே அவன் தேறியும் காணப்பட்டான். ஆனால் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கின்ற அந்த ஆரம்பத்தோடு ஆரம்பித்த அந்த அரசன் பின் நாட்களிலே கர்த்தரை விட்டு விலகி போனதையும் இந்த உலக ஞானத்தை தேடினதையும் நாம் பார்க்கிறோம். அவன் உலக ஞானத்திலே தேரும்போது தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டுவிட்டு அவன் வழி தவறி போனதை நாம் பார்க்கிறோம். அவன்தான் விரும்பி ஆண்டவரிடத்திலே ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான். இப்போதோ அவனுடைய வழி அவனுடைய மனைவிமார்களால் மாறிவிட்டதை பார்க்கிறோம். உலக ஞானத்திற்கு மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். எச்சரிக்கையாக நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். உயிருள்ள விசுவாசத்தை பெற்றவர்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நாம் நிரப்பப்படும் போதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களில் ஞானியும் வேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன்னுடைய கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக அறிவுள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பெருமையாக இருப்பாங்க.
இந்த உலகத்தில் அறிவுள்ளவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா படித்தவங்க, நிறைய காரியங்களை தெரிஞ்சவங்கள கொஞ்சம் பெருமையாகவே இருப்பாங்க, பெருமையாக தங்களை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் ஒருபோதும் பெருமையாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் எப்போதும் சாந்தமாயிருப்பார்கள், சாந்தமாயிருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் தேவ ஞானத்தை பெற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சாந்தம் காணப்படும். மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சாந்தத்தை பெற்றிருந்தான். என்னாகும் 12:3 நம்ம பார்க்கிறோம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அவன் நன்றாக படித்தவன், அரண்மனையிலே கற்று தேர்ந்தவன், அநேக காரியங்களை அறிந்தவன், மிகவும் சாந்தமாய் இருக்கிறான். ரொம்ப பழமொழி சொல்லுவாங்களே, நிறைகுடம் ததும்பாது. அதுபோல் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் அமைதியாக இருப்பார்கள், பேச வேண்டியதை பேசுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள், சாந்தத்தோடு அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். அங்கே பார்க்கிறோம் மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் சாந்தமாய் இருப்பார்கள், பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மோசேயை மட்டும் நம்ம பார்ப்பதோடு நிறுத்தாமல் அங்கே அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், மத்தேயு 11:29 அவரை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலே, கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவரிடத்திலே சென்ற நாம், இளைப்பாறுதலை பெற்ற நாம், அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய சாந்தத்தை நாம் அறிந்தவர்களாய், மனத்தாழ்மையாய் நாம் கற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நாம் அறிந்தது கொஞ்சம்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை அல்ல, மாறாக நமக்கு சாந்த குணம் வருகிறது. சாந்த குணத்திலே நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிறது தான் சரி அப்படி இல்லை, மற்றவர்கள், மற்ற விசுவாசிகள் சொல்லக்கூடிய காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவோம். சாந்தமுள்ள ஆவியோடு கூட கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது? 14வது வசனத்தில் பார்க்கும்போது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. பார்த்தீங்களா, உலக ஞானத்தினுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவமான நோக்கம் கொண்டது தான் இந்த உலக ஞானம். தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது அது மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும். மாறாக இந்த உலக ஞானம் பரத்திலிருந்து வருகிறது அல்ல, இந்த உலகத்தோடு சேர்ந்த லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம், விரோதம், கலகம், துர்ச்செய்கள், இவைகள் எல்லாம் உலக ஞானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் விசுவாசிகளாக நம்ம வாழ்கிறோம். இந்த உலக ஞானம் பாவமான நோக்கம் கொண்டு இருக்கிறது. விசுவாசிகளின் எதிரி எது என்று சொல்லி நமக்கு தெரியும். உலகம், மாமிசம், சாத்தான், இதுதான் விசுவாசிகளுடைய எதிரி. இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது, இவைகளிலிருந்து வெளிப்படுகிற உலக ஞானம் அங்கே இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது, உலகத்துக்குரியது. நம்முடைய பிறவியிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, சமுதாய பின்னணியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி சொல்ல முடியாது. எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமானதும் அல்ல.
அநேக நேரம் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். இந்த உலக ஞானத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை அநேக முறை அமைந்திருக்கிறது. பைபிளை வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே செய்தாலும் நம்முடைய பாரம்பரிய காரியங்களை அநேக சமயத்தில் நாம் விடுவதில்லை. பாரம்பரிய காரியங்கள் நீங்களே யோசித்து பாருங்கள். நிறைய நேரம் நம்மை ஜாதியின் அடிப்படையில் பிரித்து விடுகிறோம், அந்தஸ்தின் அடிப்படையிலே பிரித்து விடுகிறோம். உலகம் நம்மை பார்க்கிற விதமாக நாம் நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பலவிதமான பாகுபாடுகள் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யார் பெரியவன் என்கிற அந்த காரியமும் பெருமையான காரியங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு உங்களை விட பைபிள் நல்லா தெரியும், உங்களை விட மேன்மையான சபைக்கு நாங்கள் போகிறோம், இப்படிப்பட்ட சபைக்கு தங்களை குறித்து சொல்லும்போதே நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம், அந்த போதகருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எங்கிருந்து வந்த ஞானம்? கிறிஸ்தவத்திலே புறையோடி போயிருக்கிற இந்த உலக ஞானம்தான் அது. இந்த உலக ஞானத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலக ஞானம் நம்மை தவறான வழிக்கு கொண்டு போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் கற்றுத் தேர்ந்த காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? நிறைய நேரம் நம்ம படிக்கிற காரியங்கள் அறிவியல், வரலாறு, புவியியல், இவைகளெல்லாம் மனிதன் அங்கே கண்டு எழுதின காரியங்கள். அநேக விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் யார் கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் அநேக அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பெரும்பாலான சயின்டிஸ்ட், கண்டுபிடிப்பாளர்கள், விசுவாசிகள். அவர்கள் வேதத்தை நன்றாக படித்தவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள். அவர்களாலே இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கிறது. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம். அது மக்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே சமயத்தில் இந்த உலக பிரகாரமான ஞானம் வைராக்கியமும் கோபமும் பிரிவுகளையும் கொண்டதாக இருக்கிறது. நம்மை பிரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அங்கே ஒருவருக்கொருவர் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் தங்களை பல விதத்தில் பிரித்து கொள்கிறார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வந்த ஞானமும் அல்ல. இது மனிதனால் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட ஞானமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வுலகத்தின் ஞானம் பைத்தியம் என்று சொல்லி 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே புத்தகத்தில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனிதன் தேவனுக்குரிய காரியங்களை அறிய மாட்டான். அவன் அறிந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தால் கொடுக்கப்படுகிற ஞானம், ஜென்ம சுவாவம், பிறவி சுவாவம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. நம்முடைய பெற்றோரிடமிருந்து கடத்தப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. பிறவியிலேயே அநேக காரியங்களை நாம் பெற்றோர் மூலமாக, நம்முடைய சமுதாய பின்னணி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் வேதத்துக்கு சரியானதா அல்லது வேதத்தின்படி சரியானதாக இருக்கிறதா என்பதை யோசித்தே பார்க்கிறதில்லை. அப்பா அம்மா செஞ்சாங்க, எங்களுடைய சொந்தக்காரவங்க செஞ்சாங்க, எங்களுடைய பரம்பரையில் இந்த பழக்கம் இருக்குது, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை போகிறது. அநேக நேரத்தில் இந்த காரியம் சபைக்குள்ளாகவும் கடந்து வருகிறது. சபையினுடைய பாரம்பரியம், சபையிலே சொல்லப்படுகிற சில காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இந்த ஜென்ம சுபாவத்தின் ஞானத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த ஜென்ம சுபாவத்தின் அடையாளம் என்னவென்று சொன்னால் சாத்தானால் கொடுக்கப்படுகிற ஞானமாக அது இருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறான் சாத்தான் ஏவாள்கிட்ட, இந்த கனியை சாப்பிடும்போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் சொல்கிறானா. நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள், தேவன் அறிவார். பெருமையாக அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலக ஞானம் பெருமையாய் பேசும்,
பொய்களால் நிறைந்ததுமாக அது இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். நாம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் சாந்தத்தோடு மற்றவர்களோடு இணக்கமாக மற்றவர்களை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முற்படுவோம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் நினைக்கிறது தான் சரி, நாங்கள் நினைக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இந்த உலக ஞானத்தை பின்பற்றுவது தேவனுக்கு விரோதமானது. அங்கே பாருங்கள், இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது என்று 14ஆம் வசனத்தில் சொல்கிறது. கசப்பான வைராக்கியம் உடையது, விரோதம் நிறைந்தது, கலகமும் சகல துர்ச்செய்களையும் பிறப்பிக்கக்கூடியது. இன்றைக்கி பாருங்கள், உலக மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே தன்னைத்தானே பிரித்து கொள்ளுகிறான், சமுதாயத்தை பிரிக்கிறான், பலவிதமான காரியங்களை சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி மனிதன் பிரித்து ஆளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அதை தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 17ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சாந்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமுள்ளது, சமாதானத்தை கொடுக்க வல்லது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, பாரபட்சம் இல்லாதது, மாயமற்றது, நீதியான கனியை சமாதானத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது. எனவேதான் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நிரப்பப்பட தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த தேவ ஞானத்தை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாந்தமும் சமாதானமுமாய் நடந்து கொள்ளுவோம், இரக்கமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம், நீதியான கனிகளை தருகிறவர்களாக நம்ம நடந்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே இந்த உலக ஞானத்தினாலே நடத்தப்படுகிறோமா? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நம்மை நடத்துவதற்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது. அதோடு கூட அந்த வார்த்தைகளை நமக்கு போதிக்கிற சொல்லிக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே தான் இந்த உலகத்தில் உலக ஞானம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் நம்ம யோசித்து பார்த்து தேவனுடைய ஞானத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயினாலும் நம்முடைய நடவடிக்கைகளினாலும் பிறருக்கு தெரியப்படுத்துவது தான் மிக சிறந்த ஞானமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய நடக்கை எதை சார்ந்திருக்கிறது? இந்த உலக ஞானத்தையா அல்லது தேவனுடைய ஞானத்தையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய வார்த்தைகளினாலே அநேகர் கட்டப்படுவார்கள், பலப்படுவார்கள். உங்களாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதை தேவ வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு எதனாலே நம்ம நடத்தப்படுகிறோம்? இந்த உலக ஞானத்தினாலே நம்ம நடத்தப்படுகிறோமா? உலக பாரம்பரியம் நம்மை ஆட்கொள்கிறதா? மனிதருடைய வார்த்தைகள் மேற்கொள்கிறதா? மனித காரியங்களையும் மனித பாரம்பரியங்களையும் பின்பற்றுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களை அழைத்து கொள்ளலாம், விசுவாசிகள் என்று சொல்லி அழைத்து கொள்ளலாம், தேவனாலே மீட்கப்பட்ட
கிறிஸ்துவாலே மீட்கப்பட்ட அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நமக்குள்ளே பாரபட்சம் இல்லை, வித்தியாசங்கள் இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சபையில் இணைக்கப்பட்ட அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய சரீரத்திலே இணைந்திருக்கிற நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவ வார்த்தையின்படி இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய உடல் நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூளையோடு கூட நம்முடைய உடல் உறுப்புகள் இணைந்து அங்கே செயலாற்றும் போது தான் நம்முடைய உடல் நல்ல சுகத்தோடு கூட காணப்படும். நாம் செய்ய வேண்டியதை இந்த பூமியில் செய்ய முடியும். நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்முடைய மூளை என்ன சொல்லுகிறதோ அது கட்டுப்படுத்தி நம்மை நடத்துகிறது. ஒருவேளை இந்த மூளை சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நம்முடைய மூளையாக இருந்து செயல்படுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது என்று சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. நாம் அவருடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தை சொல்வதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நிரப்பப்படுவோம். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அங்கே இப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த உலக ஞானத்தை சார்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பிரச்சனைகள் தான் நம்மால் உண்டாகும். எனவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் பிரச்சனைக்குரிய நபரா இல்லை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? ஆசீர்வாதமாக இருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரச்சனைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவரிடம் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கை மாறவும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்படவும் ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உலக ஞானத்தினாலே நிரப்பப்பட்டிருந்த எங்களை நீர் மீட்டு கொண்டு எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலக ஞானத்தை பின்பற்றாதபடி பிரிவையும் பாகுபாடையும் விரோதத்தையும் கசப்புகளையும் கொண்டு வருகிற இந்த உலக ஞானத்தை பின்பற்றாதபடி கர்த்தாவே, மால் கொடுக்கப்பட்டிருக்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின் காரியங்களை, சத்தத்தை கேட்டு கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவருக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்தில் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த தேவ வார்த்தைகளை கேட்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இதை குறித்து இன்னும் அறிய எங்களோடு கூட கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால், ஜெப குறிப்புகள் இருக்குமேயானால் தாராளமாக எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த செய்தியை மீண்டும் கேட்க யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. பழைய செய்திகளும் அங்கே அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதே நாளிலே அடுத்த வாரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம்.